ஹலோ, வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பேக்கரி பில்லிங் சாஃப்ட்வேர். அதாவது பேக்கரி பில்லிங் சாஃப்ட்வேர்ல கேக் ஆர்டர் எப்படி எடுக்கிறது, அதோட ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் எப்படி ஃபார்வர்டு பண்றது. இன்னொன்று, இந்த பேக்கரி பில்லிங் பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் சாஃப்ட்வேர் தான் இன்ஸ்டால் பண்ணோம். ரெஸ்டாரண்ட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு பேக்கரி பில்லிங் ஆன் பண்ணாலே நம்மளுடைய ரீட்டைலோட பில்லிங் ஸ்கிரீன் வந்துடும். ஏன்னா ரெஸ்டாரண்ட் சாஃப்ட்வேர்ல டேபிள் சர்வீஸ் டேக்அவே எல்லாம் நீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ கஸ்டமருக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்காதுன்றதுக்காண்டி நம்ம பில்லிங் ஸ்கிரீன்ல பேக்கரி செட்டிங் ஆன் பண்ணனையும் பில்லிங் ஸ்கிரீன் வந்து ரீட்டைலா மாறிடும். ஸோ இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதம் பார்க்க போறோம். ஒன்னு வந்து கேக் ஆர்டர் எப்படி எடுக்க போறது, ரீட்டைல் பேக்கரி பில்லிங் எப்படி பண்ண போறோம்ன்றத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து செட்டிங்ஸ்குள்ள போய்க்கிறேன். செட்டிங்ஸ்ல போயிட்டு F12 கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு வந்து பேக்கரி பில்லிங் போய் இதை ஆன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பேக்கரி பில்லிங் ஆன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இதை பாருங்க, நான் இதை உங்களுக்கு மறுபடியும் நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு சேவ் பண்றேன். ஸோ உங்களுக்கு இப்படிதான் ஓப்பன் ஆகும். இது வந்து நம்மளுடைய ரெஸ்டாரண்டோட மாடல். ஸோ இங்கேயும் நீங்க போய் F12 கொடுத்துட்டு பாஸ்வேர்டு 0 கொடுத்துட்டு பேக்கரி பில்லிங்க நீங்க சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்ற அந்த ரீட்டைலோட பில்லிங் கான்செப்ட் வியூ வந்துடும். ஸோ இதுதான் பேக்கரி பில்லிங் கான்செப்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் மாஸ்டர். ஸோ நம்ம ப்ராடக்ட் மாஸ்டர்ல பாத்தீங்கன்னா நீங்க F12 கொடுத்து இங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா பர்த்டே கேக் ஆர்டர் இருக்கும். இந்த பர்த்டே கேக் ஆர்டரை நீங்க எனேபிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காலம் வந்துடும். இதுல ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பர்த்டே கேக் 1 kg, பிளாக் ஃபாரஸ்ட் 1 kg, ரெட் வெல்வெட், பட்டர் ஸ்காட்ச், இதுக்கெல்லாம் நான் 1 கொடுத்துருக்கேன். ஏன்னா இதெல்லாம் வந்து நான் பர்த்டே கேக் ஆர்டர் எடுக்கிறதுக்காண்டி 1 கொடுத்துருக்கேன்ற மீனிங். ஸோ இதை நீங்க இப்படி சேவ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் Ctrl+Shift+A போயிட்டு நீங்க வந்து பர்த்டே கேக்கை எனேபிள் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு லிஸ்ட் அவுட் வரலன்னா இதுல போய் மெனு ரீசெட் பண்ணிக்கோங்க. நான் பர்த்டே கேக் ஆர்டர் அண்ட் பர்த்டே கேக் ஸ்டேட்டஸ் இது ரெண்டையும் நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். Ctrl+Shift+A போயிட்டு சப்போஸ் உங்களுக்கு வரலன்னா லாகின் மாஸ்டர்ல போய் ரீசெட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் டிரான்சாக்ஷன் என்ட்ரி ஓப்பன் பண்றேன். ஒரு பர்த்டே கேக் ஆர்டர் எடுக்கிறது எப்படி அப்படின்றத பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர், ஒரு கஸ்டமரோட மொபைல் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு புதுசா ஒரு நம்பர் போடுறேன். ஸோ இந்த நம்பர் இல்லை அப்படின்னா நம்பர் கிரியேட் பண்ற போகும். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா செல்வகுமார்னு கொடுக்குறேன். அட்ரஸ் இதெல்லாம் மேண்ட்ரி கிடையாது, எதுவுமே மேண்ட்ரி கிடையாது. சப்போஸ் இவங்க வந்து டைரக்டா வராங்களா இல்ல பிக்கப்பா டெலிவரியான்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டர் நம்பர்னா என்னன்னா, சில பேர் வந்து மேனுவல்ல ஆர்டர் புக் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மேனுவல் ஆர்டரையும் சிஸ்டம்ல கொடுக்கணும்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சேல்ஸ்மேன் யார் ஆர்டர் எடுக்கிறாங்க, ஸோ எப்போ நீங்க டெலிவரி பண்ண போறீங்க, அடுத்து கேக்ல என்ன மெசேஜ் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாப்பி பர்த்டே இல்ல 9th ஹாப்பி பர்த்டே, இந்த மாதிரி என்ன மெசேஜ் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். சப்போஸ் ஆனிவர்சரியா இருந்தா ஆனிவர்சரி டிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அங்க எதெல்லாம் 1 கொடுத்தோமோ அது மட்டும் தான் இங்க வந்திருக்கும். நான் இப்போ பட்டர் ஸ்காட்ச் இவங்க 2 kg கேட்டிருக்காங்கன்னா இந்த 2 kg போட்டுட்டு ஜஸ்ட் டபுள் என்டர் பண்ணீங்கன்னா இங்க பேமெண்ட் மோடு வந்துடும். சப்போஸ் இவங்க இப்ப 1000 rupees மட்டும் தான் கொடுக்குறாங்க, பேலன்ஸ் இவங்க இப்போ வரைக்கும் கொடுக்கல அப்படின்னா நம்ம கிரெடிட்ல போட்டு இந்த பில்லை நம்ம சேவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஆர்டர் நம்பர் இதுக்கு தனியா ஒரு பில் வந்துகிட்டு இருக்கும். பில் நம்பர் கிடையாது, இது செப்பரேட்டா வந்துகிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேக் ஆர்டர் ஸ்டேட்டஸ். ஸோ இங்க தனியா ஸ்டேட்டஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம போட்ட பில்ஸ் எல்லாமே இங்க வந்திருக்கும். இந்த ஆர்டர் நம்பர் டேட் எல்லாமே வந்திருக்கும். சப்போஸ் இந்த கஸ்டமர் வந்து கேக்க வாங்க வந்திருக்காங்கன்னா ஜஸ்ட் என்ட்ரி பண்ணிட்டு இந்த 900 ரூபாய் பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆர்டர்ல இருந்து அது வெளியே போயிடும். ஸோ இதுதான் ஒரு பர்த்டே கேக் ஆர்டர் எப்படி போடுறது, அதோட ஸ்டேட்டஸ் எப்படி அப்டேட் பண்றதுன்றது ஒரு விஷயம். ஸோ இதுக்கப்புறம் பில்லிங் பாத்தீங்கன்னா அஸ்யூஷுவல் நார்மல் பில்லிங் தாங்க. நம்ம ரீட்டைல எப்படி பில் பண்ணுவோமோ அதே மீனிங்ல நம்ம தாராளமா இதுல பில் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பேக்கரி பில்லிங் மாதிரி இருக்கும். ரொம்பவும் யூசர் ஃப்ரெண்ட்லியாவா தாங்க இருக்கும். இது இல்லாம இவங்க இதுலயே ரா மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு பிளான் பண்றாங்க அப்படின்னா இங்க பாருங்களேன், மாஸ்டர்ல ஐட்டம் மாஸ்டர்ங்கிறது நம்மளுடைய விற்கிற ஐட்டம், ப்ராடக்ட் மாஸ்டர்ங்கிறது நம்ம பர்ச்சேஸ் பண்றதுக்கு உண்டான ஐட்டம். அதாவது ஆயில், எக்கு, சுகர், சில்லி பவுடர், இதெல்லாம் இவங்க பர்ச்சேஸ் பண்ற ஐட்டத்தை வந்து ப்ராடக்ட் மாஸ்டர்னு சொல்லுவோம். செல் பண்ற ஐட்டத்தை வந்து செல்லிங் சொல்லுவோம். அதாவது நம்ம விற்கிற ஐட்டம், பினிஷிங் குட்ஸா விற்கிறத வந்து செல்லிங் ஐட்டம் சொல்லுவோம். ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுவோம். பேக்கரினாலே ப்ரொடக்ஷன் தாங்க. பப்ஸ் பண்ணணும்னா எல்லாத்தையும் ப்ரொடக்ஷன் பண்ணாதான் பப்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ப்ரொடக்ஷனும் இதுல சேர்ந்து இருக்கு.
ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு எக் பப்ஸ் பண்றதுக்கு ஃபுட் காஸ்டிங் சொல்லுவாங்க. இந்த ஃபுட் காஸ்டிங்கை பத்தி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபுட் காஸ்டிங்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எக் பப்ஸே எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு எக் பப்ஸ் 100 பண்றதுக்கு நம்மளுக்கு என்னென்னலாம் ரா மெட்டீரியல் வேணும்னு சொல்லிட்டு முதலே நம்ம ஃபிட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 150 எக் பப்ஸ் பண்றதுக்கு என்ன ரா மெட்டீரியல்ன்றது சிஸ்டமே கால்குலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை பத்தி தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இங்க பாருங்க ஃபுட் காஸ்டிங் நான் வாரேன். ஸோ ஃபுட் காஸ்டிங்ல பாருங்களேன், நான் ஆல்ரெடி எக் பஃப் கொடுத்தே வச்சிருக்கேன். ஸோ இதுல என்னன்னா எக் பப்ஸை செலக்ட் பண்ணிட்டேன். 100 குவான்டிட்டி கொடுத்துருக்கேன். இந்த 100 குவான்டிட்டிக்கு மைதா எனக்கு 2 கிலோ வேணும், எக்கு 50 வேணும், ஆயில் வந்து 1/4 லிட்டர் வேணும்னு சொல்லியிருக்கேன். எக் பப்ஸ்னாலே உலக ஆஃப் எக் வைக்கிற மாதிரி நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஃப் எக் வைக்கிறதுனால 100 எக் பப்ஸ்க்கு 50 எக் போதும். எண்ணெய் வந்து 1/4 லிட்டர் எண்ணெய் வேணும்ன்றத சொல்லியிருக்கேன். இதுபடி பாத்தீங்கன்னா ஒரு எக் பப் பண்றதுக்கு 5 ரூபா தான் கால்குலேட் ஆகும். இதே மாதிரி லேபருக்கும் நம்ம காஸ்டிங் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 30% லேபரோட காஸ்ட், ப்ராஃபிட் வந்து 25% அப்படின்னா ஒரு எக்குக்கு வந்து நம்மளுக்கு என்ன விலை வருதுன்றது அப்ராக்சிமேட்டா இருக்கும். இது டெஸ்டிங் பர்பஸ்க்காண்டி தான். ஸோ நான் இப்போ இந்த ஃபுட் காஸ்டிங் போட்டுட்டேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்களேன், நான் போயிட்டு ப்ரொடக்ஷன் பிளான்ல போய் நம்ம பார்க்கலாம். ஸோ கிறிஸ்டல் ரிப்போர்ட் போறேன், சாரி டிரான்சாக்ஷன்ல போயிட்டு ஸ்டோர் டிரான்சாக்ஷன்ல ப்ரொடக்ஷன் பிளான் இருக்கும். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் பிளான்ல வந்து இப்போ நான் எக் பப்ஸை செலக்ட் பண்றேன் பாருங்களேன். ஸோ இப்போ எக் பப்ஸை செலக்ட் பண்ணி எனக்கு 250 எக் பப்ஸ் வேணும்னா, ஸோ 250 எக் பப்ஸுக்கு 5 கிலோ மைதா வேணும், 125 எக்கு வேணும், ஆயில் வந்து 1/4 லிட்டர் வேணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ உங்களுக்கு ஆயில் வந்து 0.63 தேவை இப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கும். நம்ம முன்னாடியே டிஃபைன் பண்ணி வச்சா ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கும். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ஸ்டாக் இஷ்யூ பண்ணிக்கலாம். அதாவது பேக்கரி பில்லிங் ப்ரொடக்ஷனை பொறுத்த மட்டும் பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணா ஸ்டாக் பிளஸ் ஆகும், இஷ்யூ பண்ணா ஸ்டாக் வந்து மைனஸ் ஆகும். இதுதான் இந்த பேக்கரி பில்லிங்ல ப்ரொடக்ஷனுக்குண்டான சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ பாருங்களேன், நான் இதை F1 கொடுத்து எந்த ஸ்டோர்ல இருந்து போகுதுன்னு கேட்குது. ஸோ நான் ஸ்டோர் கொடுத்துட்டு F1 கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். இப்போ சேவ் பண்ணிட்டேன்னா இதுக்கு ஒரு பிரிண்ட் அவுட் வியூ வரும். இந்த பிரிண்ட் அவுட் வியூ என்ன அப்படின்னா, நம்ம என்னெல்லாம் கிச்சனுக்கு இஷ்யூ பண்ணியிருக்கோன்றதை காட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பர்ச்சேஸ் என்ட்ரி உங்களுக்கு கொடுத்து காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் என்ட்ரி போனா எக் பப்ஸ் எல்லாம் வராது, ரா மெட்டீரியல் தான் வரும். ஸோ இப்போ நான் ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி உங்களுக்கு என்ட்ரி பண்ணி காட்டுறேன். ஸோ மைதால நான் இன்னைக்கு ஒரு 10 கிலோ கொடுக்குறேன். எக்கில் இன்னைக்கு ஒரு 100 கொடுக்குறேன். அடுத்து ஆயில் இன்னைக்கு ஒரு 10 லிட்டர் கொடுக்குறேன். ஸோ நான் வந்து ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஸ்டாக் எடுத்து நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ ஸ்டாக் ரிப்போர்ட் போகணும் அப்படின்னா டிரான்சாக்ஷன்ல கிறிஸ்டல் ரிப்போர்ட்ல ஸ்டாக் மாஸ்டர்ல ப்ராடக்ட் வைஸ் இன்வென்ட்ரி குவான்டிட்டி வைஸ் இதில் போய் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், எக் இன்னைக்கு நான் 100 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 125 வந்து எக் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம இஷ்யூ கொடுத்தோம் பார்த்தீங்களா, அது இங்கே மைனஸ்ல வந்துருச்சு. அதே மாதிரி பாருங்க, மைதா 10 கிலோ இன்னைக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். 500 வந்து 5 கிலோ வந்து சேல் ஆகிருக்கு, அதாவது இஷ்யூ பண்ணியிருக்கோம். அந்த இஷ்யூ இதில் வந்துடும். அதே மாதிரி பர்ச்சேஸ்ல 10 இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், 630 வந்து இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மீனிங்ல ஆட்டோமேட்டிக்கா இங்க மைனஸ் ஆகிக்கிட்டு இருக்கும். இஷ்யூங்கிறது மைனஸ். ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். பிளஸ் பண்றதுக்கு பர்ச்சேஸ் என்ட்ரி, ப்ரொடக்ஷன்ல இருந்து இஷ்யூ பண்ணா அப்படின்னா மைனஸ் ஆகும். இதுதான் வந்து ரா மெட்டீரியல் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட். இப்போ இதே விஷயம் இன்னொன்று இருக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரொடக்ஷன் வந்து இன்னொரு என்ட்ரி கொடுக்கலாம். டிரான்சாக்ஷன்ல போய் ப்ரொடக்ஷன் என்ட்ரி கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு எக் பப்ஸ் வந்து இப்போ 200 ப்ரொடக்ஷன் ஆயிடுச்சுன்னா நம்ம இங்க போயிட்டு எக் பப்ஸ்ல ப்ரொடக்ஷன் என்ட்ரி கொடுப்போம். ஸோ இப்போ 250 எக் பப்ஸ் இன்னைக்கு எனக்கு ப்ரொடக்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா F1 கொடுத்து சேவ் பண்ணா இது வந்து ஸ்டாக்கு என்ன மாறும். அதாவது எக்ல வந்து இன்னைக்கு 250 ஸ்டாக் வந்துருச்சுன்னு அர்த்தம். இதை செக் பண்ணணும் அப்படின்னா கிறிஸ்டல் ரிப்போர்ட் போங்க, ஸ்டாக் மாஸ்டர்ல போயிட்டு இன்வென்ட்ரி வைஸ், இது வந்து நம்ம ஐட்டம் மாஸ்டர் இன்வென்ட்ரி வைஸ் போனோம். இதுல போனா இப்போ உங்களுக்கு டீடைல்டா தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், எக் பப்ஸ் 250 ப்ரொடக்ஷன், இன்னைக்கு நம்ம 10 வித்து இருக்கோம். 10 வித்தது போக 328 க்ளோசிங். ஸோ ஓப்பனிங் பிளஸ் ப்ரொடக்ஷன் சேர்ந்து
க்ளோசிங் வந்துகிட்டு இருக்கா. ஸோ இப்படிதான் நம்ம 2 விஷயமா ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணுவோம். ஏன்னா பேக்கரிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் யூனிட். ஸோ அதனால பர்ச்சேஸ் பிளஸ் இஷ்யூ மைனஸ், ப்ரொடக்ஷன் பிளஸ் சேல்ஸ் மைனஸ். ஸோ இதுதான் வந்து பில்லிங்கோட கான்செப்ட். ஸோ மீதி எல்லாமே சேம் தாங்க. சேல்ஸ் ரிப்போர்ட்டு, பர்ச்சேஸ் ரிப்போர்ட்டு, ஜிஎஸ்டி ரிப்போர்ட் இதெல்லாம் சேம் தான். இப்ப சொன்ன விஷயம் மட்டும்தான் பேக்கரிக்கு யூனிக்கான கான்செப்ட். உங்களுக்கு இதை நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு நம்புறேன்.